குறைச்சல். பிராயன் அல்பாயுஷா சப்பிய கலோ பஸ்மின் யுகே ஜனகா. கலியுக ஜனங்களுக்கு ஆயுஷ குறைச்சல். நீ ஆராய்ச்சி பண்ணுறது இது கரெக்டா தப்பா, இது நம்பலாமா நம்பக்கூடாதுன்னு ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. உன் மனசு குறுகிய மனசு, நம்ம மனசு அழுக்கு மனசு. புலன்களே குறுகிய விஷயங்களை தான் அனுபவிக்கக்கூடிய புலன்கள். கண்கள் எவ்வளோ தொழில் பார்க்க முடியும்? உலகம் முழுதும் கண்ணால் பார்த்துட முடியும். அந்த ஊன கண்ணால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பார்க்க முடியும். மூக்கு எவ்வளோ நுகர முடியும்? ஓரளவு தான் நுகர முடியும். நாக்கு எவ்வளோ ருசிக்க முடியும்? ஓரளவுக்கு தான். சில பொருட்கள் தான் ருசிக்க முடியும். எல்லாத்தையும் ருசிக்க முடியுமா நாக்கு? அப்போ நம்ம புலன்களே பக்குவம் இல்லாத புலன்களை வைத்துக்கொண்டு நீ எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவ பகவானை? நீ எப்படி எந்த மனசு என்னன்னா நீ நினைச்சதுலாம் அது நிலையற்ற மனசு. அது பக்குவம் இல்லாத அந்த மனசனால நீ பகவானை எப்படி ஆராய்ச்சி பண்ண முடியும்? யாரால கண்ணு பார்க்குதோ, யாரால மூக்கு நுகர்றதோ, யாரால நாக்கு சுவைக்கிறதோ, யாரால தொக்கு ஸ்பர்சத்தை அனுபவிக்கிறதோ, யாரால சப்தத்தை உணர்கிறதோ, செவிப்புலன்களால, யாரால மனசு அலைப்பாயுதோ, மனசு நினைக்குதோ, அந்த யாரால மனசு நினைக்குதோ அந்த பகவானை நீ எப்படி நினைக்க முடியும்? அந்த பகவானை நீ எப்படி, யாரால கண்ணு பார்க்குதோ அந்த பகவானை எப்படி பார்க்க முடியும்? யாரால மூக்கு நுகர்தோ அவனை எப்படி நுகர முடியும்? யாரால நாக்கு சுவைக்குதோ அவனால் தான் நாக்கு உணர்வு உடையதாக இருக்குது, சுவைக்கிறது. அப்படின்னா அவனை எப்படி நீ சுவைக்க முடியும்? அப்படியேப்பட்ட பரம்பொருள் கிருஷ்ண பரமாத்மா பகவான் நாராயணன். அவனை நம்புறதுக்கு நாம அதான் சொல்றேன், சாஸ்திரங்கள் தான் பிரமாணம். எல்லா பிரமாணத்தோட வசதி பெரிய மகான்கள்லாம் தீர்மானமாக தர்க்கம் மூலமா இதை நிரூபிச்சிருக்காங்க. பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம், 3 பிரமாணங்கள் இருக்கு. சப்த பிரமாணம் அதான் சாஸ்திர பிரமாணம். ஆனா பிரத்யக்ஷ பிரமாணத்தை நம்ப முடியாது. ஏன்னா உன் கண்ணை நம்ப முடியல. தூரத்துல பார்த்தா இவர் வரார், ஓ அவர் வராரு அப்படின்னு நினைப்பேன். கிட்டது பார்த்தா நீங்களா, நான் அவருன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ உன் கண்ணை எப்படி நம்புறது? உன் கண்ணை எப்படி நம்புறது? இந்த சமயத்துல பார்த்தா அடி வெட்டு குத்து அப்படின்னு மனசு நினைக்குது. அது விட்டு கொடுக்காத, அவனுக்கு பழி வாங்க, அவன் செய்த தப்பு உடனே அவனுக்கு மனசு சொல்லுது. உடனே என்ன பண்றான்? இந்த மனசு சொல்ற மாதிரி உடல் இயங்குது. உடனே போய் அவனை அடிக்க போறோம். அடிச்ச பிறகு அப்புறம் என்ன பண்ணோம்? அப்புறம் உடனே போலீஸ் கேஸ் ஆயிட பிறகு நீ இப்படி செய்திடக்கூடாது தெரியுமா, கொஞ்சம் விட்டு குத்து போயிடலாம். அதே மனசு சொல்லும். எந்த மனசு நம்மளுக்கு தவறு செய்ய சொல்லிச்சோ அதே மனசு என்ன சொல்லும் தெரியுமா? நாளைக்கு போலீஸ் கேஸ் ஒரு பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறமா ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்காது, நீ கொஞ்சம் விட்டு குத்து போயிடலாம் அப்படின்னு அதே மனசு சொல்லும். இதே மனசு தான் அடிக்க சொன்னது, இதே மனசு தான் சண்டை வேலைக்கு சொன்னது, இதே மனசு தான் என்ன பண்ணும்? அடுத்த நிமிஷம் நீ விட்டு குத்து போயிடலாமே, நீ கொஞ்சம் தாழ்ந்து போயிடலாம் அப்படின்னு இதே மனசு சமாதானம் சொல்லும். அப்ப இந்த மனசு எப்படி நம்புறது? அப்ப இந்த மனசனால நீ ஆராய்ச்சி பண்ணிடுவியா இறைவனை? இறைவன் பண்ணுவானா பண்ண மாட்டான்? நீயா நமக்கு என்ன சக்தி இருக்குது? நம்மளாம் அற்ப மானுடர்கள். நம்மளாம் கண்டிப்பா அற்ப மானுடர்கள். நம்ம சிந்தனைக்கு எட்டாத ஒரு பரம்பொருளை போய் நாம